சாந்தி, ஏன் அக்கா செல்வனா இருக்காருங்களா? செல்வனாவா? எதுக்கு? இல்லை, சிலிண்டர்காரர் வேற வருவாரா, 2000 ரூபாய் கொடுத்தா சில்லறை தர மாட்டார் திருப்பி. பையனை வேற தொட்டிலில் போட்டு வந்திருக்கேன். அதான் அண்ணன் இருந்தாருன்னா சில்லறை மாற்றிட்டு வர சொல்லலான்னு. 2000 ரூபாய் சில்லறையா? சாந்தி, ஒரு பாவம் காய்ச்சலா படுத்திட்டு இருக்கிறாரு. 2 நாளா படுத்த பிடிக்கையா இருக்கிறாரு சாந்தி. என்னது உடம்பு சரியில்லைங்களா? சொல்லுங்க அண்ணா. அண்ணா போயிட்டு சாந்தி, சாந்தி அண்ணா. சாந்தி, சாந்தி சப்பாத்தி சாப்பிட்றியா? ரொம்ப உடம்பு சரியில்லை போல இருக்குதுங்க. ஏன் சாந்தி கண்ணு வைக்கிற? அவரு 2 நாளா உடம்பு சரியில்லாம இப்பதான் சப்பாத்தி சாப்பிட்றாரு. என்ன என்ன உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. ஒன்றும் இல்லைண்ணா, 2000 ரூபாய்க்கு சில்லறை வேணும். அதான் உங்களை போய் வாங்கிட்டு வர சொல்லலான்னு. 2000 ரூபாய்க்கா கூட? இங்க வாரு, உனக்கே உடம்பு சரியில்ல, 2 நாளா படுத்த படிக்கையா இருந்தா 2000 ரூபாயா? குடுத்துரு. உள்ள உதவின்னு கேக்குதே, நவரா கட்டா. பழைய சினிமா டிக்கெட் கணக்கா இருக்குது. ஆனா நாட்டுல இதுக்கு தான் மரியாதை. எப்படியோ நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு போ. இருக்குது இந்த மனசு. அண்ணனுக்கு ரொம்ப நல்ல மனசு இல்லைங்கக்கா? வந்தாதானே தெரியும். என்னது? ரொம்ப நல்லவருன்னு சொன்னேன். சரிக்கா, பையன் தொட்டில் அழுகிறனாட்டு இருக்குது, நான் போய் பார்க்குறேன். சரிப்பா. இது என்ன செய்ய காத்துட்டு கிடது மனசு. அண்ணாச்சி எப்படி இருக்கிறீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு போல இருக்குதுங்க. இல்லை அது நான் சொல்லணும்ல. சரி, ரொம்ப சலிச்சுக்காதீங்க. இந்தாங்க 2000 ரூபாய்க்கு சில்லறை இருந்தா கொடுங்க. 2000 ரூபா நல்ல மட்டும் தான்ல அண்ணாச்சி, எல்லாம் ஒரிஜினல் தான். சாட்டு போட்டுன்னு சில்லறை இருந்தா கொடுங்க. தாம்ல புடி. அண்ணாச்சி, என்ன ஜாஸ்தியா கொடுத்துட்டீங்க போல இருக்கு. அப்படியா குடு. இல்லை 1700 சரியா தாம்ல இருக்கு. அதெல்லாம் ரைட்டு தானுங்க. கம்மியா இருக்குதுன்னு சொன்னா வருத்தப்படுவீங்களேன்னு தான் ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொன்னனுங்க. இல்லை போன மாதம் 300 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு கடப்பக்கம் வராமையே தெரிஞ்சல, அதாம்ல கழிச்சிட்டு கொடுத்தேன். சரி வரணுங்க அண்ணாச்சி. செத்த பையன். எங்க போற? வா அண்ணாச்சே, நம்ம கணக்குல எவ்வளவு இருக்குது? 200. அப்படியே கழிச்சிடுங்க. எங்க கழிக்கிறது? காசு தான் என்கிட்ட இருக்குதுல்ல. இந்தா எவ்வளவு முருகேசா? 200 தானே? இந்தா புடி. நீ என்ன வச்சுட்டு கிடக்க? குடு. சலம்பீர் கிடக்காம இடத்த காலி வேணுங்களே. இந்த வார் முருகேசா, பணம் வாங்குறதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்படி நீ கேட்குறப்ப நான் கொடுத்தனும், அதே மாதிரி நான் கேட்குறப்ப நீ கொடுக்கணும். சரியா? நான் லூசண்ணா, நீ என்கிட்ட நீ தானே வாங்கின. அதை தாண்டா சொல்கிறேன். எப்படி நான் வாங்கினதை நீ கேட்டோன்னா நான் கொடுத்தனும், அதே மாதிரி நீ வாங்கினதை நான் கேட்குறப்ப கொடுக்கணும். புரிஞ்சுதா? நான் ஒரே குழப்பமா இருக்குண்ணா. அடே, அடிக்கிற வெயில்ல உன் பட்டாணி சைஸ் மூளை கருகிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு அண்ணாச்சி, என்ன தம்பிக்கு ஒரு கலர் கொடுங்க. கன்ஃபியூஸ் ஆகி கிடக்குறேன். மூளையா தெளிவாகட்டும். அண்ணாச்சே, கொஞ்சம் கூலிங்கா கொடுங்க அண்ணாச்சே. செல்வம் இவன் இங்க முத்தே எப்படி இருக்கிற? என்ன ஆளையே பார்க்க முடியல. எங்கப்பா ஒரே சோழியா இருந்துட்டேன். என்ன சவரமெல்லாம் பண்ணாம தாடி வளர்ந்து கிடக்குது, முடி வேற அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்குது. என்னப்பா பண்றது? நானும் வரணும், கடைக்கு வந்து டையெல்லாம் அடிச்சுக்கணும், சேவிங் எல்லாம் பண்ணோன்னு தான் நினைக்கிறேன். உன் கூட சித்த நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா ஒண்ணுமே முடியலையப்பா. நேரம் கொள்ள மாட்டேங்குதுண்ணா. ஏன்னா கொஞ்சமாச்சு மனசாட்சிக்குதானா? போன மாசம் அடிச்சடையே வெளுத்து புளுத்து வெள்ளி கம்பியோட்ட ஆகி போச்சு. இன்னும் அது காசு தந்த வாடல. எப்பத்தானே தரதே உத்தேசம்? அப்படி டக்குன்னு கேட்டீங்கன்னா சட்டுன்னு எடுத்து தர போறேன். முத்தே 100 ரூபா இருக்குது. நான் போயிட்டு சட்டுன்னு கிளம்பி கடைக்கு வந்துடுவேன். 10 நிமிஷத்துல வந்துடுவேன். ரெடியா இரு. அது கொடுத்த அட்வான்ஸ் தான் இப்ப 100 ரூபா. புரிஞ்சுதா? போன மாசம் பண்ணதுக்கு அதுக்கு தான் இப்ப காசு கொடுத்துட்டேன்ல. அப்ப இன்னைக்கு பண்றதுக்கு அதுக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்லடா. என்னடா உனக்கு ஒண்ணுமே உரிய மாட்டேங்குது. சட்டு விட்டு கடைக்கு போடா. இவன் குழம்பி இருக்கானா இல்ல என்னை குழப்பி விட்டானா? வரட்டு சவர்க்கத்தை கழுத்து மேல வச்சு கேட்டா கரெக்டா சொல்லிடுவான்.
எப்போ வீட்டுக்கு போனாலும் அவன் இல்லை இல்லைங்கிற அவன் பொண்டாட்டி. அவனை பிடிக்கவே முடியாதாட்டாக்குதே. போச்சு அந்த 5000 ரூபா போச்சு. நீ எவங்கிட்ட போய் காசு கேட்ப? செலவு மாதிரி தெரியுது. அவனே தான். ஏன்டா டேய், உங்ககிட்ட காசை கொடுத்தோட பிச்சைக்கார மாதிரி தெரியல கொட்டிக்கிற, வண்டியில் பவுசா தெரியலையா? வரட்டா டே. தக்கமாலியா என்ன குபேரா, பார்க்கவே முடியல வளர்க்குதே. குபேரா பிச்சைக்காரன் ஆயிட்டா விடாது. என்ன நீ எனக்கு கொடுத்த 5000 ரூபால தான் நீ பிச்சைக்காரன் ஆயிட்டியாடா? டேய் எங்க அப்பச்சி செத்து போச்சுடா, அங்க கூட போக இங்க சுத்திட்டு இருக்கிறேன் நானு. டேய் அப்புச்சி செத்து போச்சுன்னு இப்படி திண்ணையில பிச்சைக்காரனாட்ட உட்காந்துட்டு இருக்கிற, பொறுப்போட இருக்கிறியா நீ? கிளம்புடா. சப்புட போய் விடுடா நானு. வாங்கடா 5000 கொடுறா, போற கோழிலாம் சுத்திட்டு இருக்கிறேன் நானு. ஏய் இங்க பாரு, கிறுக்கு நாட்ட பேசிட்டு இருக்காத. உனக்கு 5000 ரூபா வேணுமா இல்ல அப்புச்சி காரியத்துக்கு போகணுமா? ரெண்டு ஒண்ணு தெரியுமா? ஒரு பணத்தை கொடு நீ. ரெண்டுமெல்லாம் ஒண்ணு இல்ல. வேறு நீ ஒரு பொறுப்பு இல்லாத நாயி, ஊதாரித்தனம் பண்ணிடுவ. யாரு 400 ரூபா இருக்குது, பார்த்து பத்திரமா செலவு பண்றாடே. டேய் அப்ப 5000 ரூபா. டேய் போய் அப்புச்சி காரியத்தை பாடுறா. பானம் பானான்னு பானம் பேயிடா நீ. அப்புச்சி இது வந்துட்டு அப்புச்சி. சாந்தியே தங்கச்சி. அண்ணா வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேம்மா. சரி வரட்டுமா? சரிங்க அண்ணா. என்ன 1000 ரூபா தான் இருக்கு. என்னம்மா பண்றது, இந்த பாலா போன பொருளாதார உலகத்துல பணம் கொடுத்து பணம் வாங்குறதுக்கே பணம் தேவைப்படுதுமா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி தொலைங்க. வேற ஒன்றும் இல்லை தங்கச்சி, ஜிஎஸ்டி, சேல்ஸ் டேக்ஸு, அது போக புதுசாக எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸுன்னு வேற போட்டானுங்கம்மா. அதான் 1000 ரூபா முடிச்சிட்டாமா. என்ன இதுக்கே மயங்கிருச்சு? சாம்பிள் தானே காட்டணும், அனுபவம் பத்தல. மா தங்கச்சி அது விட்டோக்கறடா. அடா அது இல்லடா. என்னடா இவனுங்க பாசியும் புரியாம. மேஸ்திரி வரான், அப்படியே அந்த சாப்பாடு கொடுத்து மிச்சம் என்னாச்சுன்னு அப்படி கேட்டு பாருங்க. மேஸ்திரி சார் சார் மிச்ச காசு கொடுங்க. அதான் சொல்கிறேன், கணக்கு எழுதிங்க. சொல்லுங்க மேஸ்திரி. சாப்பாடு 200, சாப்பாடு 200 கணக்கு. வேற என்ன கணக்கு? ஜிஎஸ்டி 150, அப்புறம் செஸ் டேக்ஸ் 150. சொல்லலை மேஸ்திரி என்ன ஒரு கணக்கு இது? என்ன நியாயம்? சார் பெட்ரோல் விலை எவ்வளோ? பெட்ரோல் என்ன 90 ரூபா ஆயிடுச்சு. நான் கேட்குறது அசல் விலை. அசல் ரேட் என்ன 20 30 ரூபா 30 ரூபா. நீங்கள் எவ்வளோக்கு போடுறீங்க? அது 90 ரூபா ஆயிருதுல்ல. அப்புறம் இதுக்கு 60 ரூபா சேர்த்து கொடுக்குறீங்க? அது டாக்ஸ் இருக்குதுல்ல. அந்த மாதிரி தான் இதுவும். மறுபடியும் சொல்லலை. அதுதான் மேஸ்திரி, உங்களுக்கு பழைய சம்பள பாக்கியெல்லாம் இருக்குதுல்ல? ஆமாம் சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உள்ள போய் வெயிட் பண்ணுங்க. சரி ஜிஎஸ்டியோட சேர்த்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கிறேன் சார். ஐயோ சீக்கிரம் வாங்க. அதான் போங்க போங்க. வரவே கூடாது சார். நல்ல பெரிய கட்டையை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட கொடுத்துருவோம். நான் உள்ள போகிறேன். நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க, அதுக்குள்ள இந்த மேஸ்திரிக்கு சம்பள பாக்கி இருக்குது, கொடுத்துட்டு வந்துடுறோம். சார் செமையா கிடைச்சிருக்கு, ஃபுல் சம்பளம் கொடுத்துடலாம்.